ஈஸியாக சமையல் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு சூப்பரான குட்டி போண்டா போட போகிறோம். ஸ்கூல் லீவ் விட்டு குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த போண்டாவை செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ இந்த குட்டி போண்டா போடுறதுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி எடுத்துருக்குறோம். பச்சரிசியோட அளவு 250 கிராம். இதை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாவு பச்சரிசி இல்லைனா கடையில் வாங்குகிற குண்டு பச்சரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரேஷனில் வாங்குகிற பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க தாராளமாக. இப்போ கழுவி எடுத்த பச்சரிசியை அப்படியே ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. மாவோட பக்குவம் இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கு அரைக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கோட அளவு பார்த்திங்கன்னா அதே 250 கிராம் தான். எடுத்து நல்லா அவிச்சிட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு அப்படியே அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குட்டி போண்டாவுக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு 50 ml தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக இந்தளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த அரிசி மாவோடு சேர்த்துருவோம். அடுத்தது இந்த போண்டாவுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குருவோம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்து பொடுசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குறோம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்குருவோம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் அந்த மாவு எல்லாமே நல்லா கலந்துடணும். நம்ம அரிசி மாவையும் உருளைக்கிழங்கையும் தனித்தனியாக அரைச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்காவது விடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 2 மாவும் நமக்கு ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நமக்கு மாவு தயாராகிருச்சு. மாவோட பக்குவம் இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து கூட இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடை நல்லா ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ ஒவ்வொரு குட்டி குட்டி போண்டாவாக போட ஆரம்பிச்சிடலாம். கையை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு இப்போ எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்தாலே போதும். ரொம்ப பெரிய சைஸ் போண்டாலாம் வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வெந்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த குட்டி போண்டா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகளை மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்டுக்கு தேவையானது கொஞ்சமாக போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியை வச்சு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுறலாம். இது நமக்கு நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சு லேசாக பொன்னிறமாக செவந்து வரும்போது இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துக்கு உள்ளே தான் இருக்கும். இப்போ இந்தளவுக்கு எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டு லேசாக பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஒரு பக்குவத்தில் இது எல்லாத்தையுமே அழித்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ முதல் ரவுண்டு நமக்கு சூப்பரான குட்டி போண்டா தயாராகிடுச்சு. இந்த குட்டி போண்டாவுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி இல்லைனா தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.